உங்கள் எல்லாரையும் திரும்ப பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக வந்துட்டு உங்களில் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். சில ரீசனால் அதை என்னால் மெயின்டைன் பண்ண முடியல, அதை அப்படியே நிப்பாட்டிட்டேன். திரும்ப அதை ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை. அதே சமயம் வந்து என் லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு, நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணலான்னு தோணுது. பட்டு இப்போ நான் வந்து ஒரு லீடாக இருக்கேன், டெக்னிக்கல் லீடாக இருக்கேன். ஸோ ஒரு டெக்னிக்கல் லீடோட டெய்லி ஆக்டிவிட்டியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் அதை நீங்கள் எடுத்துப்பீங்களா, நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல. ஸோ எனக்கு கிடைக்கிற வியூஸை பொறுத்து தான் வந்துட்டு ஃபர்தராக கண்டென்ட் மேக் பண்ணுறதா இல்லை எப்படி கண்டென்ட் மேக் பண்ணுறதுன்னெலாம் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். பட் இப்போதைக்கு இது எல்லாமே என்னோடய மொபைலில் டிராஃப்டாக இருக்க போகுது. ஸோ இன்கேஸ் நான் வீடியோ போட ஆரம்பிக்கிறேன், யூடியூப் போட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸை நான் உள்ளார யூஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு நானே சொல்லிக்கிற ஒரு திங்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், நல்ல ஒரு ஆக்டிவிட்டியோட கவிதை எழுதிட்டு ஒரு மாதிரி க்ரியேட்டிவ் மைண்டு, ரொம்ப பெஸ்ட்டான க்ரியேட்டிவ் மைண்டுன்னு சொல்ல மாட்டேன், பட் ஏதோ க்ரியேட்டிவ் மைண்டு இருந்தது. பட் இந்த மொபைல் அப்படின்ற ஒன்று அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டு இப்போ எல்லோரும் சொல்கிற மாதிரி டோபமைன் டீடாக்ஸ் அந்த இதில் நானும் அடிக்ட் ஆகிருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வருது. எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில், என்னோடய க்ளோஸ் ரிலேட்டிவில் தெரியும், எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, ட்ரிங்க்ஸு ஸ்மோக்ஸு. ஏன் அப்படின்னா அடிக்ஷன் ஒன்று வந்து ரொம்ப மோசமாக்கிறோன்றதை சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் அந்த பக்கமே நாங்கள் போனது கிடையாது. பட் வந்து என்னையே மீறி நான் வந்து இந்த மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே சமயம் வந்து இது ஆக்சுவலாக எங்கள் அப்பா வந்து பெரிய ட்ரிங்கராக இருந்திருக்காரு. அவர் பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் அடிப்பார். பட் வந்து எங்களுக்கு விவரம் தெரிகிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து டோட்டலாக வந்து குடிக்கிறத விட்டுட்டார். ஸோ அதனால் என்னாச்சு அப்படின்னா, நாங்கள் எங்களுக்கு விவரம் தெரியும் போது இதெல்லாம் எங்கள் அம்மாவும் அப்பாவும் சொல்லும்போது, சுற்றி இருக்கவங்க சொல்லும்போது, அப்பா வந்து நமக்காக இதெல்லாம் விட்டுருக்காரு அப்படின்னும்போது நாம் அந்த பக்கமே போகக்கூடாது, நாம் அப்பாவுக்காக ட்ரிங்க்ஸை அடிக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் நானும் சரி என் தம்பியும் சரி இப்போ வரைக்கும் அந்த சைடு போனதே கிடையாது, போகிறதும் கிடையாது. எப்படியும் லைஃப் டில் லாஸ்ட் நாங்கள் வந்து ட்ரிங்க்ஸோ ஸ்மோக்கோ எந்த விதமான பேட் ஹேபிட்லேயும் போய் பழக்க போகிறது கிடையாது, ட்ராப்பில் மாட்ட போகிறது கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்சும் தெரியாமலே நான் வந்து இந்த மொபைல் அடிக்ஷனில் இருக்கேன்னு தெரியுது. பட் காட் கிரேஸ் நான் இதுலேருந்து வெளில வந்துடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இன்கேஸ் நான் வந்து இதுலேருந்து வெளியில் வரேன் அப்படின்னா அதையுமே வந்து வீடியோவாக எடுத்து போடுறேன். இது எல்லாமே வந்து நான் வந்து என்னோடய பர்சனல் லைஃப்பை ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ஃபஸ்ட்டு விருப்பமே கிடையாது. பட் என்னோடய பர்சனல் லைஃப் மூலமாக யாருக்காவது ஏதாவது சொல்ல முடியும், யாருக்காவது ஏதாவது தெரியப்படுத்திக்க முடியும் அப்படின்னா அது வந்து எனக்கு ஒரு ஹாப்பினஸ் தான். ப்ளஸ் வந்துட்டு ஒரு விஷயத்தை ஸ்ட்ரக்சர்டாக பண்ணால் தானே நமக்கும் தெரியும். ஸோ வந்துட்டு நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா அப்படின்றது. ஸோ வந்துட்டு ஹியர் ஆஃப்டர் நான் வந்துட்டு என்னை நானே நிறைய விஷயத்தில் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாற்றிக்கிறதுக்கு எல்லாமே வந்துட்டு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை, நீங்கள் கொடுக்குற கமெண்ட், நீ கரெக்டாக தான் போயிட்டுருக்க, இல்லை நீ வந்து இந்த இடத்துல தப்பு பண்ணுற, இல்லை இந்த இடத்துல சரி. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கு சஜஸ்ட் பண்ணுற மாதிரி சஜஸ்ட் பண்ணால், நான் இங்கே யாரையுமே வந்து அஃபெண்ட் பண்ணவோ திட்டுறதுக்கோலாம் வரல. நான் வந்து என்னை நானே சரிப்படுத்திக்கிறதுக்காகவும் நீங்கள் என்ன என்னை பற்றி நினைக்கிறீங்கன்ற தாட்டை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு தான் இருக்கேன். ஸோ டோன்ட் யூஸ் அப்யூஸ் வேர்ட்ஸ் ஆர் அப்யூஸ் தாட்ஸ். ஸோ ஜஸ்ட் பி ஜென்ரல், பி ப்ரொஃபஷ்னல். நம்ம எல்லாருமே பேசுவோம், நம்ம எல்லாருமே வந்துட்டு நமக்குள்ளே தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணிக்குவோம். சொசைட்டி அதனால் சூப்பராக பில் ஆகும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு இப்போது 31 ஏஜ் ஆகுது. பட் இப்போது சில யங்ஸ்டர்ஸை பார்க்கும்போது அவங்க 20-21லேயே நல்ல மெச்சூர்டாகவும் நல்ல ஒரு தாட்ஃபுல்லாகவும் இருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து அவங்களும் இந்த மாதிரி டோபமைன் டிடாக்ஸில் வந்துட்டு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம இது பண்ணுவோம். நம்ம யாராவது என்னை மாதிரி இப்போது உள்ளவங்க வீடியோ போட்டுறாங்க, அதாவது இது வரைக்குமே கேமரா முன்னாடி வந்து பெருசாக வந்து கண்டென்ட் மேக் பண்ணதில்லை, கண்டென்ட்டுக்காக எதுவுமே பண்ணதில்லைன்றவங்க திடீர்னு இப்படி ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்கன்னும் போது அது யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும். ஸோ என்னோடய டாக்ஸ் ஆப்வியஸாக வந்து போரிங்காக இருக்கலாம், என்னோடய டாக்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ எடிட்டிங்க்கு நான் இந்த இதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ என்னோடய வார்த்தைகளுக்கோ இன்னும் நான் பேசுகிற விதத்துக்கோ நான் ஃபோக்கஸ் பண்ண கிடையாது. ஏன்னா அதெல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு நிறைய டைம் எடுத்துக்கும். பட் என்னோடய ப்ரொஃபஷ்னல் எனக்கு வந்து அதிக டைம் கொடுக்கறதுக்கான இது இல்லை.
ஸோ எனக்கு நிறைய ஒர்க் இருக்கிறதுன்றதுனால இந்த மாதிரி கிளிப்பிங் அப்பப்போ நான் எடுத்துக்கிறேன். என்னோடய யூடியூப் சேனல் இல்லை இன்ஸ்டாகிராம் சேனல்லாம் நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ, என்ன தாட் வருதோ, என்ன சஜஷன்ஸ் வருதோ ஷேர் பண்ணிக்கோங்க. பட் தேங்க்யூ.